அனைவருக்கும் வணக்கம். இது சயின்ஸ் வித் அன்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ. இப்போ நாங்கள் கடைசியாக இந்த மெக்கானிக்ஸில் பார்த்தினாங்க ஆர்முடுகள் என்று சொல்லி சொன்னால் வேக மாற்று வீதம், அதாவது ஆக்சிலரேஷன்ன்றது அந்த வேக மாற்றத்தில் ஏற்படுற வீதம், ஓரளவு நேரத்தில் எவ்வளவு வேகம் மாறி இருக்குன்றது தான் ஆர்முடுகள் என்று சொல்லி பார்த்தினாங்க. இப்போ இன்றைக்கு நாங்கள் புதுசாக ஒரு இது பார்ப்போம், இந்த நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகள் என்று சொல்லி இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது கொஞ்சம். அதுகள் ஒவ்வொன்றுக்கும் இனி வார வீடியோக்களில் என்னென்ன அந்த ஈக்குவேஷன்ஸை விளங்கி கொள்கிறேன்னு பார்ப்போம். இப்போ எஸ்சிக்யூன்னு சொல்லிச்சுன்னா ஈக்குவேஷன் எழுதி அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பிரதியிட்டு தான் எல்லா முழு புள்ளியையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் எம்சிக்யூண்டேக்க இந்த ஈக்குவேஷன் எழுதி மினக்கடாமல் ஓரளவு மனதாலேயே யோசிக்கக்கூடியது அந்த விளக்கம் இருந்துச்சுன்னா ஈஸியாக யோசித்து எம்சிக்யூ செய்யக்க அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி கொள்ளலாம். அப்போ அந்த நேர்கோட்டு இயக்க சமன்பாட்டில் நாங்கள் முதலாவதாக ஒரு சமன்பாடு பார்ப்போம், அதை எப்படி எடுக்கிறேன்னும் பார்ப்போம். இப்போ ஆர்முடுகள்ன்றது என்ன பார்த்தினாங்க, வேக மாற்று வீதம், ஒரு செகண்டில் எவ்வளவு வேக மாற்றம் நடந்ததுன்றது தான் வேக மாற்று வீதம். அப்போ டெல்டா என்றது இந்த மாற்று வீதத்தை குறிக்குது, டெல்டா v/t. அப்போ இதை நான் எப்படி எழுதி கொள்ளலாம், இப்போ ஒரு பொருள் ஒன்றுக்கு ஆரம்ப வேகம் u என்றும் இவர் ஏ என்ற ஆர்முடுகளில் இயங்குகிறார், இறுதி வேகம் v என்றும் வைக்கிறேன். அப்போ வேக மாற்றம் எவ்வளவு, இறுதி வேகம் v, ஆரம்ப வேகம் u, இறுதி சய ஆரம்பம்தான் என்ன வேக மாற்றம். ஆகவே இறுதி வேகம் v, சய ஆரம்ப வேகம் u, இது வேக மாற்றம். அதுக்கு எடுத்த நேரம் t, நேரம் t செகண்ட் வச்சா இதுதான் அந்த வேக மாற்று வீதமாக இருக்கும். இதை நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த டீயை இஞ்சால் பெருக்கினேன்னு சொல்லி சொன்னால் எப்படி வரும், v - uன்றது ஏடியாக இருக்கும். இப்போ இந்த யூவை கொண்டு போனேன்டா அங்கால v = u சக ஏடி. இதுதான் அந்த ஒரு நேர்கோட்டு இயக்க சமன்பாடாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, v = u+at என்று இந்த ஒரு நேர்கோட்டு இயக்க சமன்பாடு. இது காவி சமன்பாடு, வேகம் சம்பந்தப்பட்டது. ஆகவே இந்த திசையில் பிரயோகிக்கிறோம்ன்ற அந்த திசையோடு தான் வடிவா அந்த ப்ளஸ் மைனஸ் அடையாளங்களோட பாவிக்கணும். சரி, இப்போ இது விளங்கி கொள்றதுக்காக என்னண்டு இதை மனதார என்னண்டு விளங்கி கொள்ளலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு உதாரணத்தோட இப்போ ஒரு பெறுமதியல் போட்டால் உங்களுக்கு இன்னும் இலகுவாக விளங்கும். இப்போ ஒரு கார் ஒன்று இதில் இருக்குன்னு வைப்போம். இந்த கார் இதில் ஒரு நாங்கள் பார்க்க இந்த ஒரு ஏ என்ற இடத்துல வர்றார், இது பி என்ற ஒரு இன்னொரு மின்கம்பம் என்று வச்சா ஏ என்ற மின்கம்பத்தை கடக்க இவருக்கு இருக்கிற வேகம் 20 மீட்டர்/செகண்ட் -1. இவர் 2 செகண்டுக்கு, அதாவது 2 செகண்டுக்கு ஆக்சிலேட்டரை அமர்த்துறதால், அதாவது ஆர்முடுகளை ஏற்படுத்துகிறார் 2 செகண்டுக்கு தான், சுமார் அமர்த்திட்டு விடுறார். அது எவ்வளவுண்டு சொல்லி சொன்னால் இவர் இந்த காரண்ட் ஆர்முடுகள் எவ்வளவுண்டு வருகுதுன்னு சொல்லி சொன்னால் 5 மீட்டர்/செகண்ட் -2 என்ற ஆர்முடுகள் வருகுது. அப்போ இறுதி வேகம் இந்த பி என்றதை கடக்க இதுக்கு 2 செகண்ட் எடுத்தால், அப்போ இந்த 2 செகண்ட் முடிவில் இவற்றை இறுதி வேகம் எவ்வளவுண்டு இப்போ எங்களை கேட்டால் எஸ்சிக்யூண்ட இந்த ஈக்குவேஷன் எழுதி இதில் சமன்பாட்டை போட்டு இறுதி v = u ஆரம்பம் 20, இதே திசையிலேயே எல்லாம் இருக்குது, ஆர்முடுகள் என்றபடியே இதே திசையில் நேர், இந்த திசை அண்டு அமர்முடுகள் என்றிருந்தால் மாறி வந்திருக்கும் +- 20 சக 5 தர 2 நேரம். ஆகவே இறுதி வேகம்ன்றது 10, 20 10 30 மீட்டர்/செகண்ட் -1 இப்படி இந்த சமன்பாட்டில் வருது, அதே திசையில் ப்ளஸ் தானே வந்திருக்கு. இதை நாங்கள் என்னென்று இதை சமன்பாடு பாவிக்காமலே நாங்கள் இப்படி ஒரு கேள்வி வந்திருந்தால் என்னென்று செய்யலாம். இப்போ ஆரம்பத்தில் 20 மீட்டர்/செகண்ட் -1 என்ற வேகத்தில் போய்கொண்டிருக்கிறார். ஆர்முடுகள்ண்டா வேக மாற்று வீதம் 5 மீட்டர்/செகண்ட் -2 கருத்து என்னென்றா 5 மீட்டர்/செகண்ட் -1 வேகம் ஒவ்வொரு செகண்டும் கூடுவார். ஆர்முடுகள்ண்டா கூடுவார், அமர்முடுகள்ண்டா குறைவார். அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் 5 மீட்டர்/செகண்ட் -1 வேகம் கூடுது. அதுதான் அந்த ஆர்முடுகள் மீட்டர்/செகண்ட் -2ஆல் நாங்கள் விளங்குறது. அப்போ உங்களுக்கு தெரியும் 2 செகண்ட் தான் இதுக்குள்ளே இயங்கி இருக்குது. அப்போவே ஒரு செகண்டில் 5 கூடி இருக்கும், 2வது செகண்டில் இன்னொரு 5 கூடி 10, மொத்தமாக 10 என்ற வேகம் கூடி இருக்கும். ஏற்கனவே 20 இருக்குது,
அப்போ 30 தான் இதில் வரும் எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். இப்போ இவர் ஓய்வில் இருந்து வலிக்கிறாருண்டா, ஒரு மோட்டார் பைக் கொண்டு இதில் நிற்குது, ஓய்வில் நிற்கிறார். இவர் 5 செகண்ட் ஆக்சிலேட்டரை கொடுத்து என்ன எவ்வளோ வேர்முடுகள் ரெண்டு வைப்போம், இதுக்கு ஒரு 3 மீட்டர் செகண்ட் -2 என்ற ஏர்முடுகளோட 5 செகண்ட் இயங்குற இவற்றை இறுதி வேகம் எவ்வளோ வந்து கேட்டால், இப்போ எங்களுக்கு தெரியும் இது ஓய்வில் இருந்து வலிக்கிறார் ஒரு மோட்டார் பைக். ஆகவே இது இந்த ஆரம்ப வேகம் 0 தான் இருக்கும். இது 3 மீட்டர் செகண்ட் -2ன்ற இதுண்ட கருத்து என்னென்னா 3 மீட்டர் செகண்ட் -1 ஒவ்வொரு செகண்டுக்கும் கூடும், அதுதான் ஏர்முடுகள். அப்போ ஒரு செகண்டில் 3, 2ஆவதுல 6, 3ல் 9, 4ல் 12, 5ல் 15 கூடி இருக்கும். ஆகவே 15 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகம் அடிஷனலாக கூடியிருக்கு. ஆரம்ப வேகம் என்று சொல்லி ஏதாவது இருந்திருந்தால் அதோட கூட்டி சொல்லணும் இறுதி வேகம். இப்போ ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்தபடியாக ஆரம்ப வேகம் 0. ஆகவே அது இந்த இறுதி வேகம் அந்த ஏற்பட்ட மாற்றமாக இருக்கும். ஆகவே இறுதி வேகமும் 15 மீட்டர் செகண்ட் -1 தான். அமர்முடுகள் என்றால் குறிய மாற்றி பார்ப்பீங்கள். இதில் வரப்போகிற இந்த மாற்றம்ன்றது இதில் கழிக்க வேண்டி இருக்கும். அது அமர்முடுகள் பிரேக் போடுறோம்ண்டா அதுக்கு எதிரான அமர்முடுகளில் போவார். ஆகவே 1 செகண்டில் 5 குறையும், 2 செகண்டில் 10 குறையும்ன்றதால் கழிச்சிட்டு சொல்லுவீங்க. ஆர்முடுகள் ரெண்டா ப்ளஸில் இருக்கும், அமர்முடுகள் ரெண்டா மைனஸ். ஆகவே கழிக்க வேண்டி வரும் ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு குறையுதுன்றது. சரி, இனி வார வீடியோக்களில் அடுத்த இனி இருக்கிற சமன்பாடுகளுக்கும் விளக்கத்தை பார்ப்போம். நன்றி.